வாங்க வணக்கம். இன்னைக்கு கருணைக்கிழங்கு புளிக்கடையல், புளி மசியல்னு சொல்லலாம். இந்த கருணைக்கிழங்கு புளிக்கடையல் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். இது எல்லா விதமான சாதத்துக்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கருணைக்கிழங்கு தோலை சீவிட்டு கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அதை நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ தாளிப்புக்கு பொடியாக நறுக்கிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு துருவி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கொஞ்சமாகவே தண்ணி விட்டு திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ புளிப்பு அதிகமாக வேணுன்றவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு புளிப்பு, உப்பு, காரம் தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு. இதுக்கு ஒரு வானலில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து கடுகு வெடித்து இந்த பருப்பெல்லாம் செவந்து வரும்போது 2 இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய வறுத்துக்கோங்க. இப்போ பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துடுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த பெருங்காயமும் புளியும் தான் இதுக்கு டேஸ்ட்டே. பெருங்காயம் தண்ணியாக விட்டுக்கினா கூட, பெருங்காயத்தை ஊற வச்சு அந்த தண்ணி சேர்த்துக்கினா கூட இது சூப்பராக இருக்கும். இல்லாதவங்க தூள் பெருங்காயமே போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அதில் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்கோங்க. இதை எல்லாமே கொஞ்சமாக செய்கிறதுனால சிம்மிலே வச்சு செய்துக்கோங்க. இல்லைனா இது போடுற இதுவெல்லாம் கருகிடுதுன்னா அந்த டேஸ்ட்டையே மாற்றிடும். இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். தனி மிளகாத்தூள், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இப்போ திக்காக புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அப்படியே அதில் சூடு இருக்கிறதுனால அப்படியே நல்லா சேர்ந்து சுண்டி வந்துடும். இப்போ இது மாதிரி நல்லா அதில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ இந்த மசிச்சு வச்சுருக்கிற கருணைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. கருணைக்கிழங்க ரொம்ப மசிச்சிட தேவையில்லை. கையாலேயே நீங்கள் அந்த மேஷர் வச்சு மசிச்சிங்கன்னா ரொம்ப மசிச்சிடும். அந்த அளவுக்கு மசிக்க தேவையில்லை. நீங்கள் ஒன்றும் பாதியமாகவே மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா 2 வாட்டி கலரி விடுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இப்போ நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது மாதிரி கருணைக்கிழங்கு பொரியல் மற்ற மாதிரி செய்கிறது பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி லஞ்ச் மெனு சுட சுட சாதம், பலாக்கொட்டை பிரியாணி, சுரைக்காய் கடுகு பச்சடி ஏற்கனவே என்னுடைய சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பீர்க்கங்காய் தோல் தொகையல், உருளைக்கிழங்கு சிப்ஸு, தயிர், புடலங்காய் பொரியல், எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச மாம்பழம், வாழைத்தண்டு சாம்பார். இப்போ இந்த கருணைக்கிழங்கு புளிக்கடையல் அதோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.